ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். யாரு? என் பேர் ஐஸ்வர்யா சார். ஏர்டெல்ல இருந்து கால் பண்ணியிருக்கோம் சார். பேசிட்டு இருக்க பாலகிருஷ்ணன் சாருங்களா? சொல்லுங்க மேடம். தேங்க்யூ சார். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த கால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் போஸ்ட் பே நம்பர்ல இருந்து போர்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க சார். என்ன காரணம் சார்? உங்க ஏர்டெல் சிம்மையே நான் மாத்திட்டேன், தெரியுமா இல்லையா? ஜியோவுக்கு மாத்திட்டேங்க. இப்போ தாங்க மாத்திட்டேன். என்னாச்சு சார்? என்ன ஆச்சுன்னா கொள்ளை இப்படியாங்க, கொள்ளை பகல் கொள்ளை அடிப்பீங்க. அதாவது 350 ரூபாய்க்கு ஜியோவில் போட்டால் மாதம் ஃபுல்லாக நெட் நோண்டிக்கலாம். இங்கே 449 ரூபா போட்டால் கூட உங்கள் டேட்டா ரொம்ப ரொம்ப இன்டர்நெட்டு வந்து ரொம்ப பூராக இருக்குது. அதாவது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏர்டெல் நீங்கள்லாம் கோடியில் பொருள்றவங்க, நாங்கள் தெரு கோடியில் பொருள்றவங்க. நாங்கள் டிரைவரு ஒரு மாதம் 5000 10,000 சம்பாதி நாக்கு தள்ளுது. நீங்கள் பாட்டுக்கு இப்படி என்ன மாதிரி ஒரு 10 டிரைவர் கழுத்தெடுத்தா போதும் போலையா? ஏழைப்பாளைய வயிற்றுல அடிக்காதீங்க. ஏர்டெல் சுனில் அம்பானிட்ட சொல்லிடுங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்களாம். அது இல்லாமல் அவங்க கீழே வேலை பார்க்கணும், நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. சீக்கிரம் எங்கேயாவது ஓடிடுங்க. அந்த அக்கா பேச அமைதியா இருக்கு. சாப விடுறாருல பாவல. சீக்கிரம் ஓடிடுங்கம்மா. இந்த போய் அதாவது இவ்வளோ கொள்ள ஆகாது. நான் ஜியோவுக்கு மாறிட்டேன். உங்க ஜாகாதமே வேண்டாமா? 13 வருஷமா உங்க சிம் வச்சிருக்கேன் நான். ஆனால் நல்லா என்ன வச்சு நல்லா சம்பாதிச்சிட்டீங்க. என் பொண்டாட்டி பிள்ளை கூட இப்படி தின்னுருக்காது. ஏர்டெல் அவ்வளோவா கொள்ள அடிக்கானுங்க. நான் ஏர்டெல் யூஸ் பண்ணதில்ல, அதான் தெரியல போல. தெரிஞ்சா கவனம் பண்ணுங்க. சுனில் அம்பானி. ஆமாம், இடையில எதுக்கு சுனில் அம்பானினாலே? அவர் பேர் சுனில் அம்பானி இல்லையே. என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இவ்வளோ தின்றுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய மனவலி. ஆனால் நல்லா என்ன வச்சு நல்லா சம்பாதிச்சிட்டீங்க. என் பொண்டாட்டி பிள்ளை கூட இப்படி தின்னுருக்காது.